ஹலோ காய்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எனக்கு ஓவன் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம புது ஓவனை வச்சு ஒரு கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெஷரிங் பண்ணி போட்டுட்ருந்தோம். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையுமே மெஷர் பண்ணி நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம முட்டையை தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பீட் வந்து சரியாக விழுகலையா இல்லை நான் ஒழுங்காக பண்ணலையான்னு தெரியல. ஆனால் இந்த ஹேண்ட் பீட்ரு யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு எலக்ட்ரிக் பீட்ரு இருந்தால் நல்லாயிருக்கும் போல். நெக்ஸ்ட் டைம் வந்து அதையும் வாங்கிடுவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அது கூட பார்த்திங்கன்னா மாவையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கணுமா. ஸோ நானும் ஆயில் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மில்கையும் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினேன். வெண்ணிலா எசன்ஸ் நான் அளந்தெல்லாம் ஊற்றலை, ஸ்மெல்லு நல்லா நிறையா வரணுன்ற பேரில் நான் பாட்டுக்கு ஊற்றி விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா போட்டாச்சு. பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுகர் பவுடரும் அது கூட நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அது கூட மைதா மாவையும் ஆட் பண்ணியாச்சு. மைதா மாவை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சலிச்சு தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விடுறதுலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் சைடாக தான் கலந்து விடணுமா. பிகாஸ் வந்துட்டு அப்போ தான் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் தட்டாமல் இருக்குமா. ஃபைனலாக கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓவரால் மிக்சிங் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் தென் இதிலேருந்து ஸ்மெல்லுமே நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சிடலாம். ஏன்னா பட்டர் ஷீட் வைக்கிற மூலமாக கீழே வந்து ஒட்டாமல் இருக்குன்றதுக்காக நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்க நம்ம பேக்கிங் மாவை வந்து அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக அப்படி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டோம். ப்ரீஹீட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக்கை வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரு ஓடிஜிக்குமே பார்த்திங்கன்னா டைமிங் வந்து மாறும். ஸோ என்னோடய ஓடிஜியோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் போட்டிருந்துச்சு. ஸோ அந்த 45 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதில் 150 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து சூப்பராக உப்பி வந்துருந்துச்சு. அண்ட் தென் அதோட கலருமே பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ப்ரௌன் ஷேடில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம ஓடிஜியை வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா வீடே அந்த பேக்கிங் ஸ்மெல்லு வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீல் வந்துட்டு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கொட்டி விட்டாச்சு. கொட்டிட்டு அதில் மேலே இருக்க பட்டர் ஷீட்டை வந்து ப்ராப்பராக வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணோம். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சரி கட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோன்னு பார்த்தா கட் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது. அப்படியே அது மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.